ஐடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுந்தர், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போது ரொம்ப வாலட்டைலாக இருக்கிற அசெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டும் சில்வரும் ரொம்ப முக்கியமாக வந்து வாலட்டைலாக மாறிடுச்சு. ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தங்கமும் சரி வெள்ளியும் சரி தொடர்ந்து ஏறிட்டே இருந்தது. இப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கரெக்டாகி ஒரே பேண்டுக்குள்ளேயே வந்து ஏற்ற இறக்கத்தோடையே இருந்துகிட்ருக்கு. இதுக்கு முக்கியமாக பின்னாடி நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இந்த யூஎஸ் ஃபெட் ரேட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் இருக்கிற ஆர்பிஐயோட ரெப்போ ரேட் மாதிரி அங்கே வந்து ஃபெட் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபெட் ரேட் வந்து ஏறிட்டே இருக்கும்போது அதுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குது, இறங்கும் போது அதுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குது. இப்போ முன்னாடி வந்து யூஎஸ் ஃபெட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைச்சிட்டே வந்தாங்க. குறைக்க அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு நல்லது. அது இல்லாமல் உங்களுடைய யூஎஸ் ஃபெட்டோட ரேட் கம்மியாக அந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா ரேட் கம்மியாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மற்ற ப்ராடக்ட்டுக்கு தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். அப்போ அந்த ரேட் இறங்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கோல்டு அண்ட் சில்வர் வந்து ரேலி ஆகிட்டே போச்சு. ஆனால் இந்த போர் பதட்டத்தினால நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த க்ரூட் ப்ரைஸஸ்லாம் பெரிய அளவில் மேலே வந்திருக்கு. க்ரூட் ப்ரைஸ் மேலே வந்தனால உலக அளவில் எல்லா இடத்துலையுமே வந்து இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் பொதுவாக வந்து எல்லா கண்ட்ரீஸ்லையும், அதாவது யூஎஸ் உள்பட எல்லா கண்ட்ரீஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷனோட இம்பேக்ட் வந்து ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா 30% 50% வரைக்கும் இருக்குது. சில நாடுகளில் அதை விட ஜாஸ்தியாக ஏறி இருக்குது. அப்போது இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து தொடர்ந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறப்போகுதா அப்படின்னா அவங்களுடைய பாண்ட் மார்க்கெட் வந்து அதை தான் வந்து நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா முன்னாடி வந்து அவங்களுடைய ட்ரெஷரி பேப்பர்ஸ், அதாவது 1 year 10 year and 30 years இந்த மூணுத்தை தான் ஜென்ரலாக வந்து பாண்ட் மார்க்கெட்டில் வந்து ட்ராக் பண்ணுவாங்க. முன்னாடி இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்லி வந்து 4.3 4.4% இருக்கிற ரேட் வந்து முன்னாடி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப கம்மியான ஒரு 3.9 3.8 அந்த லெவலில் இருந்தது. இப்போ அங்கேருந்து படிப்படியாக ஏற ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் இன்ஃப்ளேஷன் ஏறின்னு இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய 30 year பேப்பர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.9%, ஆல்மோஸ்ட் 5%க்கு பக்கத்தில் வந்திருக்கு. இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 4.2 4.3%ல் இருந்தது. ஸோ இது கிளியராக யூஎஸில் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆக போகுதுன்ற ஒரு சுச்சுவேஷனில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அங்கே ஃபர்தராக கம்மி ஆகாது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும்போது கோல்டு சில்வர் ஆர் மற்ற இடத்துக்கு போன பணம் வந்து திரும்பி யூஎஸ் ட்ரெஷரிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் யூஎஸ் ட்ரெஷரியோட ஈல்ஸ் எல்லாம் ஏற ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இந்த யூஎஸ் ட்ரெஷரி தொடர்ந்து ஏறிட்டே இருக்குமா அப்படின்னா ஏறுச்சு அப்படின்னா கண்டிப்பாக யூஎஸில் நிறைய பணம், அதாவது வெளிநாட்டில் இருந்த பணம் எல்லாமே திருப்பி வந்து யூஎஸ் ட்ரெஷரிக்கு வரும். ஏன்னா யூஎஸ் ட்ரெஷரி இன்றைக்கும் வந்து மோஸ்ட் சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போது யூஎஸ்லேயே எனக்கு வந்து கிட்டத்தட்ட 4.5% வந்து ரிஸ்க் ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னா நான் ஏன் இன்னொரு நாட்டுக்கு போய் ஒரு 7%க்கோ இல்லை 8%க்கோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதனால் பணம் ஜென்ரலாக வந்து டாலருக்குள்ளே திரும்பி வரும். அப்போ டாலருக்குள்ளே பணம் வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டாலர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். டாலரோட கரன்சி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக டாலர் இன்க்ரீஸ் ஆகும். டாலர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கோல்டு சில்வராக இருக்கட்டும் இல்லை மற்ற எந்த கமாடிட்டியாக இருந்தாலும் ஜென்ரலாக வந்து ப்ரைஸ் கம்மியாகும். இன்ஃபேக்ட் அதுதான் வந்து இப்போ கரண்ட்டாக நடந்திருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன் தொடர்ந்து வந்தது அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கிற பணம் எல்லாம் திருப்பி யூஎஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஒரு காரணம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து நிறைய செல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ட்ரெஷரி ரேட்டு ஏறுறதுனால எங்கெங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் பெருசாக கிடைக்கலையோ அந்த பணம்லாம் வந்து விற்று எஃப்ஐஏவோட அவுட்ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா யூஎஸோட ட்ரெஷரிக்குள்ளே போயிட்டுருக்கு. அதுவும் ஒரு காரணம். இந்தியாவில் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணாமல் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷன் எப்போ மாறும் அப்படின்னா இப்போ கரண்ட்லி இந்த போர் வந்து நின்று க்ரூட் ப்ரைஸஸ் இறங்காத வரைக்கும் இந்த ஈல்டு வந்து பெருசாக இறங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்ஃப்ளேஷன்றது வந்து ஒரு வாட்டி வந்ததுன்னா அது உடனடியாக அதை கட் பண்ணி அடுத்த மாதமே வந்து அதை கம்மி பண்ண முடியாது. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோமினோ எஃபெக்ட் மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஏற்றம் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து இன்னொரு ஏற்றம் வரும், அதுலேருந்து இன்னொரு ஏற்றம் வரும். ஸோ அது உடனடியாக கூல் ஆஃப் ஆகாது. இப்போ அந்த ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறனால ஸோ நிறைய பணம் வந்து டாலரை நோக்கி போயின்னு இருக்கு. அதுவும் ஒரு காரணம். இந்தியாவோட ரூபாயோட வீழ்ச்சிக்கு அதுவும் ஒரு காரணம். ஏன்னா இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இந்தியாவோட இம்போர்ட் வந்து கிட்டத்தட்ட 85% வந்து வெளிநாட்டில் இருந்து தான் இருக்குது. அப்போ அது எல்லாத்தையும் நம்ம டாலர்லேருந்து கொடுக்கும்போது இந்தியாவோட கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டும் வந்து
வைடன் ஆகும். வைடன் ஆச்சுன்னா நம்மளுடைய ரூபாயோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா வீழ்ச்சி அடையும். ஸோ அதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ இந்த ஓவரால் சுச்சுவேஷனில் யூஎஸ் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பக்கம் ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபெட் சேர்மேன் மேலே ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாரு. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா வளரணும் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் மணி கம்மியாக இருக்கணும். காஸ்ட் ஆஃப் மணி கம்மியாக இருந்ததுனா தான் பிஸ்னஸ்னால ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய காஸ்ட் ஆஃப் மணி வந்து 3% இருக்குது அப்படின்னா நான் 3% கடன் வாங்கி எனக்கு வந்து ஒரு 10% ப்ராஃபிட் வந்தால் கூட என்னால் ஈஸியாக பிஸ்னஸை சஸ்டெயின் பண்ண முடியும். இதே என்னோட காஸ்ட் ஆஃப் மணி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 5% ஆயிடுச்சுன்னா என்னால் 10%க்கு பிஸ்னஸ் பண்ண முடியாது. 12லேருந்து 14% எனக்கு ஓரளவுக்கு கிளியராக தெரிஞ்சதுனா தான் என்னால் வந்து பிஸ்னஸ் பண்ணி ப்ராஃபிட்டபுளாக பண்ண முடியும். ஏன்னா எனக்கு வந்து ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்கிற பணம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருந்ததுன்னா நான் ரிஸ்க் எடுக்க வேண்டிய எபிலிட்டியே எனக்கு வந்து கம்மியாயிடும். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருந்தால் யூஎஸோட எக்கானமிக்கு நல்லது. ஆனால் இந்த போர்னால ஆக்சுவலாக இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகுது. அப்போ இன்ஃப்ளேஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் தான் யூஎஸோட ட்ரெஷரி இருக்குது. அப்போ யூஎஸோட ட்ரெஷரிக்கு ஏற்ற மாதிரி தான் உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், மற்ற எல்லா விஷயங்களும் அதோட லிங்க் ஆகிருக்கு. அப்போ நம்ம கொஞ்சம் க்ளோஸாக யூஎஸோட மூவ்மெண்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டா தான் கோல்டு அண்ட் சில்வர் எப்படி ஒர்க் ஆகும், அதுக்கப்புறமா இந்தியாவில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி ஒர்க் ஆகும், இந்தியாவோட எஃப்ஐஐ எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதெல்லாம் நமக்கு டைம் தான் ஆன்சர் பண்ணும். பட் ஆஸ் வி ஸ்பீக் யூஎஸில் வந்து ஈல்ட்ஸ் கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. இன்ஃபேக்ட் தொடர்ந்து கடந்த ஒரு மாதத்தில் வந்து ஆக்சுவலாக அது வந்து இன்னும் ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஸோ இந்த போர் பதட்டத்தினால உண்டான இந்த இன்ஃப்ளேஷன் ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இன்ஃப்ளேஷன் கூல் ஆஃப் ஆகாத வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் பெருசாக கூல் ஆஃப் ஆகாது. ஸோ அதனால் ரூபாயோட வீழ்ச்சி வந்து இப்போதைக்கு வந்து உடனடியாக ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. இன்கேஸ் க்ரூட் ப்ரைஸ் ஏதோ திடீர்னு ஒரு போர் பதட்டம் கம்மியாகி ஆர் நிறுத்தம் ஏற்பட்டு திருப்பி க்ரூட் ப்ரைஸ் கீழே வந்தால் தான் இன்ஃப்ளேஷனோட இம்பேக்ட் வந்து கம்மியாகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கும். அப்போ கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருந்தால் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாச்சுன்னா தான் யூஎஸ்க்கு நல்லது, ப்ளஸ் இந்தியாவுக்கும் நல்லது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷன் வந்து பெரிய சுச்சுவேஷனில் இல்லை, அதாவது ரொம்ப அபாயகரமான ஒரு சுச்சுவேஷனில். ஏன்னா நமக்கு சாதாரணமாகவே 7-8% இன்ஃப்ளேஷன் இருந்து நமக்கு பழக்கம். கரண்ட்லி 4% தான் இருக்குது. இதே நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஃப்ளேஷன் வந்து ஆல்மோஸ்ட் 2% கிட்ட இருந்தது. இப்போ 2%லேருந்து 4% கிட்ட வந்திருக்கு. இதே ரேஞ்சில் இருந்ததுன்னா இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் 2% இருந்த இன்ஃப்ளேஷன் இப்போ 3.4% கிட்ட போயிட்டு இருக்கு. அதனால் அவங்களோட பாதிப்பு தான் வந்து கொஞ்சம் இந்தியாவோட ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறனால தான் மார்க்கெட் வந்து ரொம்ப வாலடைலாக மாற ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து ஈக்விட்டி மார்க்கெட் மட்டும் கிடையாது, ஈவன் பாண்ட் மார்க்கெட், ஈவன் கோல்டு அண்ட் சில்வரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாலடைலாக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ஒரு நாளுக்கும் வர தகவலுக்கு ஏற்ற மாதிரி, நியூஸ் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டும் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இன்வெஸ்டராக இருக்கிற நம்ம கொஞ்சம் இந்த இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குன்றத ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுத்தோம்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது பெட்டராக இருக்கும். பட் லாங் டேர்முக்கு ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வாலடைல் ஆர் ஒரு அன்சர்டனான பீரியடில் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து பயப்படாமல் செய்யணும். ஏன்னா இந்த பதட்டம் என்னைக்காவது ஒரு நாள் கம்மி ஆகும்போது, ஒரு 3 மாதம் கழிச்சோ இல்லை ஒரு 6 மாதம் கழிச்சோ கம்மி ஆகும்போது இந்த ப்ரைஸ் நமக்கு வந்து ஜென்ரலாக திரும்பி கிடைக்காது. அண்டு இப்போது ரீசெண்டாக கூட நம்ம பார்த்தோம், அந்த போர் வந்து ஒரு 2 வாரம் வந்து ஒரு சீஸ் ஃபயர் அப்படின்னோடனே இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 10-12% மேலே வந்தது. 72,000 பாயிண்டில் இருந்தது, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 80,000 புள்ளிகள் வந்தது. இந்த போர் பதட்டம்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து இந்த வாலடைல் பீரியடில் யாரெல்லாம் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ இது என்னைக்காவது நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். பட் நீங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இந்த டைமில் ஒரு எஸ்டிபி மாதிரியோ இல்லை ஒரு எஸ்ஐபி மாதிரியோ தொடர்ந்து பண்ணலாம். உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு நல்ல புரிதல் இருக்குன்னா நீங்கள் இந்த டைமில் லம்சமில் போட்டுட்டு ஒரு 2-3% கீழே இறங்கினாலும் எனக்கு பரவாயில்ல, எனக்கு வந்து அப்சைடை மட்டும் தான் நான் பார்க்க போகிறேன், எனக்கு டைம் வந்து ஒரு கன்ஸ்டன்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் லம்சமையும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் ஒரே நேரத்தில் நடக்கும்போது ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு சுச்சுவேஷனில் தான் மார்க்கெட் இருக்கும். நம்மளும் அந்த டைமில் தான் இருக்கும். பட் ஹோப்ஃபுல்லி இதுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ன்றதை நம்புவோம். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.